தாத்தாவின் கிறிஸ்துமஸ் கதை. ஒரு ஊருல ஒரு தாத்தா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு எப்பவுமே ஒரே வெறுப்பா இருக்கும். அப்பத்தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துச்சு. ஊருல இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாரானாங்க. எல்லோரும் புது புது துணிகள் வாங்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைகள் எல்லாரையும் விடுமுறை விட்டதால ஒரே சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா குழந்தைகளும் அந்த தாத்தா வீட்டு முன்னாடி போய் விளையாண்டாங்க. அத பார்த்த அந்த தாத்தா ரொம்ப சத்தம் போட்டாரு. இங்க யாரும் விளையாட கூடாதுன்னு அந்த குழந்தைகளை துரத்தி விட்டாரு. ஒன்னும் தெரியாத அந்த குழந்தைகள் எதுக்கு தாத்தா திட்டாருன்னு தெரியாத குழந்தைகள் பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிடுச்சுங்க. குழந்தைகள் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த தாத்தா இப்படித்தான் எல்லோரும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்துமஸ்க்கு முதல் நாள் அந்த தாத்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் கனவுல ஒரு தேவதை வந்துச்சு. அன்பானவரே, ஏன் எப்போதும் இப்படி சோகமா இருக்கீங்க? எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டுச்சு அந்த தேவதை. உடனே அந்த தாத்தா தன்னோட சின்ன வயசு கதையை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன கிறிஸ்துமஸன்னைக்கு கூட வீட்டை தனியா விட்டுட்டு வெளியில போயிடுவாங்க. எனக்கு வீட்ல தனியா இருக்க பயமா இருக்கும். அதனால தனியா ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து இதே மாதிரி இருந்ததால என்னால யாரு கூடவும் பேச பழக முடியல. தனியா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த தாத்தா சொன்னாரு. இதனால எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்கிற சாதாரண விஷயம்தானே இதுன்னு சொல்லுச்சு அந்த தேவதை. அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இருக்கலாம், ஆனா சின்ன வயசுல சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டிய எனக்கு மட்டும் ஏன் தனிமையை அந்த ஆண்டவர் கொடுத்தாருன்னு யோசிக்கிறப்ப என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் சந்தோஷமா இருக்கிற அடுத்தவங்களை பாக்குறப்ப எனக்கு கோபமா வருது சொன்னாரு. அடதான பாவப்பட்ட அந்த தாத்தாவே நினைச்சு, தாத்தா நீங்க என்னோட கொஞ்சம் வாங்கன்னு அவரோட கைய பிடிச்சு பறந்து போச்சு. அந்த தாத்தாவோட இளமை காலத்துக்கே போன அந்த தேவதை ஜன்னலுக்கு வெளியே இருந்து வீட்டுக்குள்ள நடக்கிறத காட்டுச்சு. அதுவும் ஒரு கிறிஸ்துமஸ் நாள். அந்த தாத்தா தனியா புத்தகம் படிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியில கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அப்பா சொன்னாரு, நம்ம மகனுக்கு இன்னும் விவரம் தெரியல. நாம கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட வேலைக்கு போய் உழைச்சாதான் அவன் நல்லபடியா படிக்க முடியும். இருந்தாலும் எல்லாரையும் போல அவன் சந்தோஷமா இருக்க அவன்கிட்ட நாம நம்ம கஷ்டத்தை சொல்ல வேணாம். நாம 2 பேரும் வேலைக்கு போறது அவனுக்கு தெரியக்கூடாது. அதனால நாம வெளியே சும்மா போறோம்னு சொல்லிட்டு வான்னு சொன்னாரு. இத பார்த்த அந்த தாத்தா, அடடா, என்னோட வாழ்க்கைக்காக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட வேலைக்கு போயிட்டு அதை கூட என்கிட்டே சொல்லாத என்னோட பெற்றோரோட தியாகத்தை புரிஞ்சிக்காம இத்தனை நாள் இருந்துட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. டக்குனு கனவு கலைஞ்சு எந்திரிச்சே அந்த தாத்தா, அடடா, அந்த ஆண்டவர்தான் தன்னோட கனவுல தேவதையா வந்து நமக்கு நல்லதொரு பாடத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. இனி எப்போதும் தன்னலத்தோட இருக்க மாட்டேன். உற்றார் உறவினர் கூட சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாட ஆரம்பிச்சாரு.